உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர் செய்த குற்ற சம்பவம் என்ன? மேலும் இது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆலம்பாக் என்னும் பகுதியில் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அடியில் தனது பெற்றோருடன் உறங்கிக் கொண்டிருந்த 2.5 வயது பெண் குழந்தை நேற்றைய தினம் அதிகாலையில் மர்ம நபர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். பெற்றோருடன் உறங்கிக் கொண்டிருந்த போது அவரை தூக்கிச் சென்று, பெண் குழந்தையை தூக்கிச் சென்று அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. இது உயிருக்கு ஆபத்தான நிலையில் பெண் குழந்தை சிகிச்சை பெற்று வந்தது. இந்த சம்பவம் அந்த பகுதியிலே பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் குற்றவாளியை தேடுவதற்கு தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அந்த குற்றவாளி தீபக் வர்மா என்பதை காவல்துறையினர் அடையாளம் கண்டனர். இன்று அதிகாலை அவரை பிடிப்பதற்காக சென்ற போது காவல்துறையினருக்கும் தீபக் வர்மாவுக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு என்கவுண்டர் நடைபெற்றிருக்கிறது. அந்த என்கவுண்டரில் காவல்துறையினர் பதில் தாக்குதல் நடத்தியதில் தீபக் வர்மாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக தீபக் வர்மா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி தீபக் வர்மா உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்களும் காவல்துறையினரும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்று சுமார் 20 மணி நேரத்திற்குள்ளாகவே குற்றவாளி பிடிக்கப்பட்டு அவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே இவர் குறித்த தகவலை தருவோருக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானமாக அறிவிக்கப்படும் என காவல்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தீபக் வர்மா அங்கு இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலைய பகுதியில் தண்ணீர் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வேலையை செய்து வந்திருக்கிறார். இவை தவிர மற்றவர்கள் சொல்லக்கூடிய சிறு சிறு வேலைகளை செய்து வந்திருப்பதோடு அங்க இருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பழ வண்டிகளிலும் கூட வேலை பார்த்து வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. பெற்றோருடன் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி சென்று அருகே ஒரு குடியிருப்பில் இருக்கக்கூடிய லிப்ட் கேட் அருகே அந்த பெண் குழந்தையை வைத்து அவர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். சுமார் 4.5 நிமிடங்களுக்கு அந்த பெண் குழந்தையை அவர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டுதான் காவல்துறையினர் அந்த குற்றவாளியை அடையாளம் கண்டு தற்போது என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்திருக்கின்றனர். மேலும் இந்த விவகாரத்தில் தொடர் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் சோகம் என்னவென்றால், அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த பெற்றோர் என்பது ஒரு சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு நிரந்தர வீடு என்பதே இல்லை. சாலையோரம் இருக்கக்கூடிய குப்பைகளை பொறுக்கி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையை தான் அந்த குற்றவாளி பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.